Hello children, you can give some examples for the living things. Nothing but animals, human beings and plants. In these three, which is the green in color? Which one is preparing his own food itself? Yes, some of them giving the answer, plants. Okay. So for the 5th standard, 3rd unit, what is the topic we are going to learn means about the plants. Okay. You can learn the introduction part. So plants are useful to us in a number of ways. They produce their own food. At the same time, they are used as food by man and animals. So plants are not only used as food but also as medicine. Almost all parts of the plants are useful to us. என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிளான்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று. நமக்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட் வேஸில் வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதனுடைய ஓன் ஃபுட்டு வந்து அதுவே ப்ரொடியூஸ் பண்ணிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? பிளான்ஸ் வந்து ஹியூமன் பீயிங் அண்ட் ஆல்சோ த அனிமல்ஸ்க்கு வந்து ஃபுட்டாக ஆக்ட் ஆகுது. ஓகே, நாட் ஒன்லி ஃபுட்டாகவும் ஈவன் சம் பிளான்ஸ் வந்து என்ன ஆகும், மெடிசனாகவும் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம என்ன பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ், வெதர் ரூட் பார்ட், ஃப்ளவர் பார்ட், லீவ் பார்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பார்ட் ஆஃப் த பிளான்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபுட்டாக வந்து யூஸ் பண்ணுறோம், ஃபுட் சப்ஸ்டன்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அஸ் எ நேச்சுரல் ரீசோர்ஸ் தே ஆர் பியூட்டிஃபுல் அண்டு ப்ளீஸிங் டு அவர் ஐஸ். நேச்சுரலாக பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா அது ஆஸ் எ நேச்சுரல் ரீசோர்ஸ் தே ஆர் பியூட்டிஃபுல் அண்டு ப்ளஸிங் டு அவர் ஐஸ். அதாவது பார்க்கும்போது ரொம்ப அழகாகவும் இருக்கும். நம்ம பார்க்குறதுக்கு நம்ம கண்ணுக்கு எப்படி இருக்கும், நல்ல குளுமையாக இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, பார்க்குறதுக்கு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தோணும்னு சொல்லிக்கிறாங்க. சரியா? ஸோ த ரிலீஸ் ஆக்சிஜன் விச் இஸ் எசென்ஷியல் ஃபார் அவர் சர்வைவல் இன் டு த அட்மாஸ்பியர். அதாவது பிளான்ட்ஸ் வந்து என்ன ஆகும்னா ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் அப்போ கார்பன் டை ஆக்சைடு ஃப்ரம் த அட்மாஸ்பியர்லேருந்து கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு ஆக்சிஜன் வந்து ரிலீஸ் பண்ணோம். அந்த ஆக்சிஜன் வந்து ஒவ்வொரு லிவிங் ஆர்கானிசத்தினுடைய ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ்க்கு யூஸ் ஆகுது. ரெஸ்பிரேட் பண்ணால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், சர்வே பண்ண முடியும். சர்வேனா அது உயிர் வாழ முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சம் பிளான்ட்ஸ் க்ரோ இன் அவர் சரௌண்டிங் நேச்சுரலி அண்ட் சம் ஆர் க்ரோ பை அஸ். அதாவது நேச்சுரலாகவே நம்மளுடைய என்விரான்மெண்ட்டில் ஒரு சில பிளான்ட்டு தானாகவே க்ரோ ஆகும், ஒரு சிலது வந்து என்ன பண்ணுறான், மேன் வந்து க்ரோ பண்ணுறான் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஓகேவா? வி ஆர் க்ரோயிங். ஓகே, நெக்ஸ்ட் வி நீட் டு நோ அபவுட் பிளான்ட்ஸ் விச் ஆர் யூஸ்ஃபுல் டு அஸ் இன் மெனி வேஸ். அதாவது வி நீட் டு நோ அபவுட் த பிளான்ட்ஸ், நமக்கு வந்து என்னது பிளான்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ விச் ஆர் யூஸ்ஃபுல் டு அஸ் இன் மெனி வேஸ். நமக்கு அந்த பிளான்ட் வந்து டிஃப்ரெண்ட் வேயில் வந்து யூஸ் ஆகுது, கண்டிப்பாக அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ லெட் அஸ் ஸ்டடி இன் திஸ் லெசன் about the life cycle of plants and also agriculture and the types of the soil. இந்த 3 டாபிக்ஸ் பற்றி நம்ம டீட்டெயிலாக படிக்க போகிறோம். சரிங்களா? அதில் ஃபர்ஸ்ட் ஒன் சப் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ஸ். ரீப்ரொடக்ஷன் மீன்ஸ் இட் இஸ் நத்திங் பட் இஸ் ஒன் ஆஃப் த ப்ராசஸ் பை விச் த லிவிங் ஆர்கானிசம் ப்ரொடியூசிங் இட்ஸ் யங் ஒன். ஓகே, ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. ரீப்ரொடக்ஷன் இஸ் த ப்ராசஸ் பை விச் நியூ பிளான்ஸ் ஆஃப் த சேம் ஸ்பீசிஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட். அப்படின்னா என்னன்னாக்கா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரம்ஸ்டிக் பிளான்ட்னா அதனுடைய நியூ பிளான்ட்டை என்ன ஒரு ட்ரம்ஸ்டிக் பிளான்ட்டே தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். மேங்கோனா அதனுடைய சீட்லேருந்து மேங்கோ தான் ப்ரொடியூஸ் பண்ணோம். அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னன்னாக்கா ரீப்ரொடக்ஷன் சொல்லிக்கிறாங்க. ஸோ போத் பிளான்ட்ஸ் அண்ட் தென் அனிமல்ஸ் ரீப்ரொடியூஸ். ரெண்டு லிவிங் ஆர்கானிசமே என்ன பண்ணோம், ரீப்ரொடக்ஷன் மூலமாக அதனுடைய ஓன் கைண்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ த ஃப்ளார்ஸ் பெர்ஃபார்ம் த ஃபங்க்ஷன் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ஸ். எந்த பார்ட் வந்து இந்த ரீப்ரொடக்ஷன் பார்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல் பண்ணுது, அப்படி எந்த பார்ட் ஆஃப் த பிளான்ட் வந்து ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல் பண்ணுதுன்னாக்கா flower part. Okay, so there are two kinds of the reproduction that takes place in plants. They are sexual reproduction and then asexual reproduction. அதாவது பிளான்ஸில் வந்து 2 types of reproduction வந்து நடக்குது. அது என்னன்னாக்கா செக்ஷுவல் அண்ட் தென் asexual reproduction. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மூலமாக எப்படி நியூ பிளான்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த ரூட் பார்ட்டாக இருக்கலாம், இல்லை லீவ்ஸாக இருக்கலாம், இல்லை ஸ்டெம்மாக இருக்கலாம், அண்டு பட்ஸாக இருக்கலாம்னு சொல்லிக்கிறாங்க. ஏசெக்ஷுவல் மூலயமா தான் இது. சரியா? ஏசெக்ஷுவல் மூலயமா எந்தெந்த பார்ட் ஆஃப் த பிளான்ட்லேருந்து நியூ பிளான்ட் க்ரோ ஆகுதுனாக்கா ரூட்டு, லீவ்ஸு, ஸ்டெம்மு அண்டு பட்ஸு. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மூலயமா நியூ பிளான்ட் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த சீட்ஸ். எஸ், த நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு டாபிக். ஓகேவா? எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பிளான்ட்னுடைய ஒரு பார்ட்டு ஃப்ளவர். ஸோ ஃப்ளவர் இஸ் த ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஆஃப் எ பிளான்ட். இட் இஸ் மாடிஃபைட் ஷூட். ஸோ ஃப்ளவர்ஸ் ஹாவ்
4 important parts they are sepal, petal, androsium, gynosium. அதாவது ஃப்ளவர் தான் என்ன சொன்னோம் நம்ம ஏற்கனவே ரீப்ரொடக்டிவ் பார்ட்டுன்னு சொன்னோம் சரிங்களா. ஸோ அது எப்படி என்ன அப்படின்னு சொன்னோம்னா ஸோ ஃப்ளவர் இஸ் த ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஓகேவா. அது என்ன டைப்ஸ் ஆஃப் எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கன்றது சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன் பை ஒன்னாக அதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா செஃபல். இங்கே பாருங்கள். ஸோ இந்த க்ரீன் கலரில் இருக்குது இல்லையா. ஸோ அதுதான் என்னன்னாக்கா செஃபல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் த அவுட்டர் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர். யூஸ்வலி இட் இஸ் ஸ்மால் அண்டு க்ரீன் இன் கலர். இட் ப்ரொடெக்ட் த பட் இன் த ஏர்லி ஸ்டேஜ் ஓகேவா. இந்த செஃபல் என்ன கலரில் இருக்குது? க்ரீன் கலரில் இருக்குது சரியா. இது எங்கே ப்ரெசண்ட்டாக இருக்குனாக்கா லோயர் பார்ட் ஆஃப் த ஃப்ளவரில் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இதனுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட் த பட் இந்த அர்லி ஸ்டேஜ். அதாவது ஃப்ளவர் வர்றதுக்கு முன்னாடி மொட்டாக இருக்கும் இல்லையா, அதை ப்ரொடெக்ட் பண்ண அதுக்குள்ளே க்ளோஸ் பண்ணி வச்சு ப்ரொடெக்ட் பண்ணதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெட்டல். இட் இஸ் ஆஃபன் கலர்ஃபுல் அண்ட் இட் அட்ராக்ட்ஸ் த இன்செக்ட்ஸ் ஓகேவா. இதுதான் என்னென்னாக்கா பெட்டல். இது டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கும். இந்த பார்ட்டு தான் என்னென்னாக்கா இன்செக்ட்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. The next part androsium. Androsium அப்படின்னாக்கா மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஆஃப் த பிளான்ட் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ இதை பற்றி பார்க்க போகிறோம். இட் இஸ் த மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர். இட் கம்போஸ்ட் ஆஃப் stamen. Each stamen consists of a stalk called the filaments and it is small bag-like structure called the anther at the tip. So the pollen grains are produced in the anther within the pollen sac. See children, I will explain this one. எஸ் இதுதான் என்னன்னாக்கா இப்படி இருக்குது இல்லைங்களா. இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆண்ட்ரோசியம் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர் ஓகேவா. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளம்மண்ட்டுன்னு சொல்கிறாங்களே இப்படின்னு பார்க்கும்போது அப்படியே டியூப் மாதிரி இருக்கும் ஃப்ளம்மண்ட். அதுக்கு பேர் தான் என்னன்னாக்கா ஃப்ளம்மன் சொல்லலாம் இல்லை ஸ்டாக் சொல்லுவோம். அதனுடைய டிப்பில் பார்த்தீங்கன்னாக்கா என்ன இருக்குது எல்லோ கலர் மாதிரி இருக்குல்லையே அது என்னன்னாக்கா ஆந்தர். அதுக்கு பேர் என்னது ஆந்தர் சரி. அந்த போலன் கைன்ஸ் எங்கே ப்ரொடியூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த என்னது இது இந்த ஆந்தருக்குள்ளே இருக்கிற போலன் சாக்லேருந்து தான் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜைனோசியம். அதர்வைஸ் இட் இஸ் கால்ட் அஸ் த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஓகே. ஸோ இட் இஸ் a female part of the flower. It has 3 parts. They are ovary, style and then stigma. The ovary contains the ovules. See children. So this is the green color இப்படி இருக்கு இல்லையா. இதுலேருந்து இது வரைக்கும் தான் என்னென்னாக்கா ஃபீமேல் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர் சொல்லணும். அது என்னென்னு பார்த்துனாக்கா திஸ் இஸ் த ஓவரி சரியா. அதுக்கப்புறம் இது இந்த டியூப் மாதிரி இருக்கிறதுக்கு வந்து ஸ்டைல். அதுக்கப்புறம் இங்கே மேலே இருக்க போகிற அந்த பார்ட்டுக்கு தான் என்னென்னா ஸ்டிக்மா. இது மூணுமே சேர்ந்து தான் என்னன்னு சொல்கிறேன்னாக்கா ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட். அப்படி இல்லைன்னா அதுக்கு என்ன சொல்லணும்னா கார்பல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் சரிங்களா. நெக்ஸ்ட்டு த ஃப்ளவர்ஸ் விச் கண்டெயின் எய்தர் ஆண்ட்ரோசியம் ஆர் ஜைனோசியம் ஆர் கால் யூனிசெக்ஷுவல் ஃப்ளவர்ஸ். எக்ஸாம்பிள் கார்ன், papaya, cucumber. So the flowers which contain both androsium and gynosium are called bisexual flowers. Example mustard and then rose. இங்கே பாருமா based on the flowers ஓகேவா. அதாவது based on the flowers contain male and then reproductive part. அதாவது based on the androsium and gynosium பேஸ் பண்ணி இந்த ஃப்ளவர்ஸ் வந்து 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. என்னென்னாக்கா யூனிசெக்ஷுவல் அண்ட் தென் பைசெக்ஷுவல். யூனிசெக்ஷுவல்னா அந்த ஃப்ளவரில் ஏதாச்சும் மேல் பார்ட் இருக்கலாம் அப்படி இல்லைனா ஃபீமேல் பார்ட் இருக்கலாம் சரியா. ஏதாச்சும் ஒன்று மட்டும் இருந்தால் அதுக்கு யூனிசெக்ஷுவல். 2 பார்ட்டுமே இருந்தானாக்கா பைசெக்ஷுவல். ஸோ யூனிசெக்ஷுவலுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் கார்ன், பப்பாயா, குக்கும்பர். பைசெக்ஷுவலுக்கு மஸ்டர்ட் அண்ட் தென் ரோஸ். கிளியர். ஸோ திஸ் இஸ் த என்னது இது பப்பாயா. இது எதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா யூனிசெக்ஷுவல் ஃப்ளவர். இது என்னது பைசெக்ஷுவல் ஃப்ளவர் ஓகேவா ரோஸ். நெக்ஸ்ட் ஒன் டு அட்ராக்ட் த பாலினேஷன். எக்ஸாம்பிள் இன்செக்ட்ஸ். Plants are bright in color and produce smell in their flowers. So plants which are pollinated by the honeybees and butterflies have sweet scent and a bigger colorful petals. So example sunflower, pumpkin. Pigments present in the petals give them different colors. நல்ல கவனிங்கம்மா. ஸோ இதில் இந்த பிளான்ட் வந்து பிளான்ட்லேயே ஃப்ளவர் பார்ட் அட்ராக்டிவாக இருக்குது இல்லையா. ஸோ அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா பாலினேஷன் ப்ராசஸ்க்கு ஓகேவா. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதுலேருந்து என்ன ஆகும் ஒரு சில சென்ட் மாதிரியான சப்ஸ்டன்ஸ் வந்து செக்ரேட் பண்ணும். அது ஸ்மெல்லு இருக்கும். அப்புறம் ஹனி மாதிரி நெக்டாரும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மூலிமா என்ன ஆகும் ஹனிபி அட்ராக்ட் ஆகிட்டு ஹனிபி பட்டர்ஃப்ளைஸ் அது மாதிரி இன்செக்ட்ஸ் வந்து அட்ராக்ட் ஆகிட்டு அதாவது அந்த மேல் பார்ட்லேருந்து கேமெட் வந்து ஃபீமேல் பார்ட்டுக்கு வந்து டிரான்ஸ்மிட் பண்ணோம். அந்த ப்ராசஸ்க்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம்னாக்கா பாலினேஷன் சொல்கிறோம் சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் பிளான்ட்ஸ் விச் ஆர் பாலினேட்டட் பை த
moth and then bats release their fragrance mostly at night and have colorless petals. அதாவது ஒரு சில பிளான்ஸ் வந்து எது மூலிமா பாலினேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அது மேல் பார்ட்லேருந்து ஃபீமேல் பார்ட்டுக்கு அந்த கேமெட் ட்ரான்ஸ்மிட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆன்தர், ஓகேவா, ஆன்தர் டு த ஸ்டிக்மா இருக்குது அது. மோத் அப்படின்னாக்கா பேட்ஸ், ஓகேவா. ஸோ இதனுடைய அந்த பிளான்ட் வந்து எப்போ அதனுடைய ஃப்ராக்ரன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூரிங் த நைட் டைம், ஓகேவா. அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேங்கோ, பனானா, கோவா அண்டு ஜாஸ்மின். சரியா, இந்த பிளான்ட்டில் வந்து நைட் டைமில் தான் அந்த பிளான்ட் ஃப்ளவர் பார்ட்லேருந்து ஸ்மெல் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ த ஃபாலோயிங் டேபிள் கிவ்ஸ் த நேம் ஆஃப் த பிக்மெண்ட் ப்ரெசன்ட் இன் த பெட்டல்ஸ், ஓகேவா. ஃபஸ்ட்டு காலத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கலர் ஆஃப் த பெட்டல், செகண்ட் காலம் நேம் ஆஃப் த பிக்மெண்ட். ஸோ கலர்ஸ் என்னென்ன கலர் இருந்தால் ரெட்டு, பிங்க்கு, ப்ளூ, பர்பிள் இந்த கலரில் ஏதாச்சும் இருந்ததுன்னா அதில் என்ன டைப் ஆஃப் பிக்மெண்ட் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆந்தோசைனின், ஓகேவா. நெக்ஸ்ட்டு எல்லோ இல்லை ஆரஞ்சு கலரில் இருந்தால் அதில் என்ன பிக்மெண்ட் இருக்குன்னா கரோட்டினாய்ட்ஸ், ஓகே. க்ரீன் கலரில் இருந்தால் இது வந்து நேச்சுரல், அது என்னென்னாக்கா குளோரோஃபில். எஸ், நவ் we are going to learn about detailedly pollination, about the pollination. So the transfer of pollen grains from the anther to the stigma of a flower is called the pollination. நல்லா கவனிக்கணும், இதுதான் டெஃபினேஷன். டிஃபைன் பாலினேஷன்னா இந்த ஆன்சர்ஸ் தான் நீங்கள் என்ன பண்ணணும், எழுதணும். அதாவது என்னென்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப், இங்கே பாருங்கள் இந்த டயக்ராமில் பாருங்களேன் ஒரு நிமிஷம். ஸோ இதுதான் ஆன்தர், இது என்ன, ஓகேவா. இந்த ஆன்தர் வந்து சரியா, ஸ்டிக்மான்றது மேல் பார்ட்டு, இங்கேருந்து எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபீமேல் பார்ட்டுக்கு, இந்த பார்ட்டுக்கு போகும். அது எப்படி போகுன்னா வித் த ஹெல்ப் ஆஃப் த இன்செக்ட். இந்த ப்ராசஸ்க்கு தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா பாலினேஷன். கிளியரா? Pollination is the first important event in the development of fruit and seed. இதுதான் என்னன்னாக்கா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, ஓகே. சீட் ஃபார்மேஷனுக்கும் இல்லை ஃப்ளவர் ஃப்ரூட்ஸ் ஃபார்மேஷனுக்கும் இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ பாலினேஷன் இஸ் ஃபாலோட் பை த ஃபர்டிலைசேஷன். நெக்ஸ்ட் டு த பாலினேஷன் என்ன ஸ்டெப் நடக்கும்னாக்கா ஃபர்டிலைசேஷன். ஸோ 2 types of the pollination takes place in the flowering plants. They are செல்ஃப் பாலினேஷன் அண்டு கிராஸ் பாலினேஷன். அதாவது 2 ப்ராசஸ் நடக்குது. ஃப்ரூட் சீட் ஃபார்மேஷன், ஃபஸ்ட்டு ஒன்று என்னதுன்னா பாலினேஷன், செகண்ட் வந்து ஃபர்டிலைசேஷன். இந்த பாலினேஷன் வந்து 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். அது என்னன்னாக்கா செல்ஃப் பாலினேஷன் அண்ட் தென் கிராஸ் பாலினேஷன், ஓகேவா. ஸோ த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் த pollen grains ஃப்ரம் த anther to the anther of a flower to the stigma of the same flower is called as the self pollination. அதை நல்லா கவனிக்கணும். இப்போ இந்த ஃப்ளவர்லேயே ஆன்தர், ஸ்டிக்மா 2 மேல் அண்ட் ஃபீமேல் பார்ட் இருந்துச்சுன்னா, ஸோ ஆன்தர் வந்து இதே ஃப்ளவரில் இருக்கிற ஃபீமேல் பார்ட்டுக்கு வந்து இந்த போலன் கிரைன்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா என்னது, செல்ஃப் பாலினேஷன். சப்போஸ் இந்த ஃப்ளவர்லேருந்து ஆன்தர் வந்து நெக்ஸ்ட்டு ஃப்ளவரில் இருக்கிற ஃபீமேல் பார்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்மிட் ஆச்சுன்னா அதுக்கு என்னன்னாக்கா கிராஸ் பாலினேஷன். புரியும்னு நினைக்கிறேன். ஸோ த ஆன்தர் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் த stigma of the same flower is called as the self pollination. It is transferred to the other plant, other flower means it is called as the cross pollination. Clear children? In self pollination, seeds produce weak plants and new varieties of the plants cannot be produced. அதாவது செல்ஃப் பாலினேஷனில் என்ன ஆகுதுனாக்கா வீக்காக இருக்கும், அந்த பிளான்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகிறது எப்படி இருக்குன்னா வீக்காக இருக்கும். நியூ வெரைட்டிஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க, ஓகேவா. பட் இந்த கிராஸ் பாலினேஷன் சி ப்ரொடியூஸ் த குட் பிளான்ஸ் அண்டு நியூ வெரைட்டிஸ் ஆஃப் த பிளான்ஸ் கேன் பி ப்ரொடியூஸ். பிளான்ஸ் வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்து நமக்கு இந்த கிராஸ் பாலினேஷன் மூலயமா கிடைக்கும்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ பாலினேஷன் டேக்ஸ் பிளேஸ் த்ரூ டிஃப்ரெண்ட் ஏஜென்ட்ஸ், தே ஆர் எக்ஸ்பிளைன் பில்லோ. அந்த பாலினேஷன் ப்ராசஸ் வந்து நிறைய ஏஜென்ட்ஸ் மூலயமா நடக்குது. அதாவது ஒரு சிலது வந்து ஹெல்ப் பண்ணுது. அதை பேஸ் பண்ணி அது வந்து எத்தனை டைப்ஸாக வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 types. எப்படின்னாக்கா பாலினேஷன் பை விண்டு, பாலினேஷன் பை வாட்டர், பாலினேஷன் பை இன்செக்ட்ஸ், ஓகேவா. இந்த 3 types பற்றி அதனுடைய இன்னொரு நேமும் இருக்குது. பாலினேஷன் பை விண்ட் அப்படின்னாக்கா அதுக்கு என்ன பேர்னா அனிமோஃபிலி, சரியா. த ஃப்ளவர்ஸ் பாலினேட்டட் பை wind are mostly small in size and do not have any attractive color, smell and nectar. So the pollen grains are not sticky, dry, light and powdery. Hence they are easily carried away by the wind. நல்லா கவனிக்கணுமா, சரிங்களா. ஸோ த ஃப்ளவர்ஸ் பாலினேட்டட் பை த wind are mostly small. அதாவது விண்டு மூலிமா பாலினேஷன் நடக்கிற ஃப்ளவர்ஸினுடைய சைஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா
ஸ்மாலர், ஓகேவா. அண்ட் do not have any attractive color. அந்த கலர் என்ன இருக்காது, டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்காது, ஸ்மெல் இருக்காது, அதில் என்ன அது நெக்டாஸும் இருக்காது. ஏன்னா இதெல்லாம் இருந்துச்சுன்னா இன்செக்ட் மூலிமா நடந்துடும் இல்லையா. ஸோ இது எல்லாமே இருக்காது. ஸோ the pollen grains are நான் ஸ்டிக்கி, அப்படின்னா அது ஒட்டாது, அப்புறம் ட்ரையாக இருக்கும், அப்புறம் லைட் வெயிட்டாக இருக்கும், அண்டு பவுடர் மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? இதான் ஸ்பெஷாலிட்டியே. என்னென்னா அது கலர் அட்ராக்டிவ் கலர் இருக்காது, ஸ்மெல் இருக்காது, நெக்டார் இருக்காது, அப்புறம் போலன் கிரைன்ஸுடைய ஒட்டாது, நான் ஸ்டிக்கியாக இருக்காது, ட்ரையாக இருக்கும், லைட் வெயிட்டாக இருக்கும், அண்டு பவுடரியாக இருக்கும். ஸோ ஹேஸ் தே ஆர் ஈஸிலி கேரிட் அவுட் பை த விண்ட். ஸோ இந்த ஸ்பெஷாலிட்டிலாம் இருக்கிறதால என்னது ஏர் மூலயமா ஈஸியாக வந்து பாஸ் ஆகும் ஒரு ஃப்ளவர்லேருந்து இன்னொரு ஃப்ளவருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிராஸ், மெய்ஸ் அண்ட் தென் பைன். ஓகேவா. ஸோ these are the plants. Pollination takes place with the help of the wind. Clear? Next, pollination by water. What is the other name is hydrophily. Okay, hydro nave water. So the flowers of the water plants, okay, are not colorful and they have no nectar. So pollen grains of these plants have mucilaginous covering to protect them from getting wet. So they float in the water and reach other plant. Example Vallisneria, Hydrilla, Gestoria. ஓகேவா. இங்கே என்னென்ன பாருங்கம்மா. ஸோ இதனுடைய ஸ்பெஷாலிட்டி எப்படி இருக்குனாக்கா வாட்டர் மூலிமா ஸ்ப்ரெட் ஆகிற அதாவது வாட்டர் மூலிமா பாலினேஷன் நடக்கிற பிளான்ட்டோடைய ஸ்பெஷாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதுவும் கலர்ஃபுல்லாக இருக்காது, இதுலேயும் நெக்டாஸ் இருக்காது. சரியா. போலன் கிரெயின்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மியூசிலேஞ்சியஸ் கவரிங் டு ப்ரொடெக்ட் தெம் ஃப்ரம் த கெட்டிங் வெட். அதாவது வாட்டரில் நனையாத, அதாவது இப்போ லோட்டஸோட லீஃப்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அதே மாதிரி தான். சரிங்களா. ஸோ வாட்டர் பட்டாலும் ஈரமாக ஆகாத மாதிரி இருக்கும், அது மாதிரி இருக்கும்னு சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஃப்ளோட் இன் த வாட்டர். அந்த சீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், அந்த போலன் கிரெயின்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ளோட் தண்ணி மேலேயே விழுந்தாலும் என்ன ஆகும், ஃப்ளோட் ஆகும், தண்ணிக்குள்ளே சிங்க் ஆகாது. அண்ட் ரீச் த அதர் பிளான்ட். ஸோ அந்த சீட்ஸ் அந்த ஆன்தர் வந்து தண்ணிக்குள்ளே பட்டு தண்ணியில் கரையாமல் தண்ணி மூலயமாவே, அதாவது வாட்டர் மூலயமாவே இன்னொரு பிளான்ட்டில் இருக்கிற என்னவாகும் ஃபீமேல் பார்ட்டுக்கு டிரான்ஸ்மிட் ஆகிட்டு அதனுடைய யங் ஒன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு பாலினேஷன் பை இன்செக்ட்ஸ். அதுக்கு இன்னொரு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்டமாஃபிலி. ஓகேவா. ஸோ திஸ் இஸ் த மோஸ்ட் காமன் டைப் ஆஃப் த பாலினேஷன் இன் த பிளான்ஸ் லைக் சன்ஃப்ளவர், லேடிஸ் ஃபிங்கர், பிரிஞ்சால் அண்டு பம்கின். ஸோ என்ன பாலினேஷன் பை விண்டு இன்செக்ட்ஸ் இருக்குது இல்லையா, அது என்னென்ன பிளான்ட்டில் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா sunflower plant and then lady's finger and then brinjal and pumpkin. So some flowers are large in size and they have sweet smell. Some of these flowers produce nectar. They attract insects like butterflies and then honeybee. இந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ் வந்து அட்ராக்டிவ் கலரில் இருக்கும், நெக்டார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த நெக்டாருக்காக பட்டர்ஃப்ளை ஒரு சில இன்செக்ட்ஸ்லாம் வந்து அட்ராக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணோம், அது மூலிமா பாலினேஷன் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் சப் டாபிக். ஓகே, that is in the flower part, related to the flower part. First you are learned about the pollination. Now we are going to learn about the fertilization. ஸோ பாலினேஷன் என்ன ஆச்சு, ஆன்தர் வந்து ஃபீமேல் பார்ட்டுக்கு எப்படி பாஸ் ஆகுது, என்னென்ன வேல பாஸ் ஆகுது அப்படின்றத பார்த்தோம் இல்லையா. அது ரெண்டு போனதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் நடக்குதுன்றது தான் இந்த ஃபர்டிலைசேஷன். ஓகேவா. ஸோ த ப்ராசஸ் ஆஃப் ஃபியூஷன் ஆஃப் மேல் தெர் இஸ் அ போலன் கிரெயின்ஸ் அண்ட் த ஃபீமேல் தெர் இஸ் அ ஸ்டிக்மா கேமெட் இஸ் கால்ட் அஸ் த ஃபர்டிலைசேஷன். புரியும்னு நினைக்கிறேன். சரியா. ஃபியூஸ்னா என்னன்னாக்கா மிக்ஸ் ஆகிறது, போலன் கிரெயினும் சரியா ஸ்டிக்மாவும் ரெண்டு ஒன்றா மிக்ஸ் ஆகிற ப்ராசஸ்க்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம்னாக்கா ஃபர்டிலைசேஷன் சொல்கிறோம். த செல் விச் ரிசல்ட் ஆஃப்டர் த ஃபியூஷன் ஆஃப் தீஸ் கேமெட் இஸ் கால்ட் அஸ் த ஜைகோட். ரெண்டும் மிக்ஸ் ஆகிட்டு ஃபார்ம் ஆகுது இல்லையா, அந்த செல்லுக்கு தான் என்ன பேர் சொல்கிறோம்னாக்கா ஜைகோட் சொல்கிறோம். ஸோ த ஜைகோட் தென் டெவலப் இன்டு த எம்ப்ரியோ. அந்த ஜைகோட் தான் என்னவா டெவலப் ஆகும், எம்ப்ரியோவாக வந்து டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். சரிங்களா. இந்த டயக்ராம் பாருங்கள். ஸோ இதுதான் உங்கள் போலன் கிரெயின்ஸ் இருக்குது இல்லையா. அதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்குது, திஸ் இஸ் த ஃபீமேல் பார்ட். இங்கேருந்து இங்கே வந்து என்ன ஆகும், ஃபியூஸ் ஆகும். ஃபியூஸ் ஆகிட்டு ரெண்டு ஒன்றா சேர்ந்து ஃபார்ம் ஆகிறது என்ன பேர் சொல்கிறோன்னாக்கா ஜைகோட். ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஃப்ரூட்ஸ் அண்ட் தென் சீட் ஃபார்மேஷன்.
ஃபியூஸ் ஆனதுக்கப்புறம் எந்த பார்ட் வந்து ஃப்ரூட்ஸ் ஆகும், எந்த பார்ட் வந்து சீட் ஆகும், எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன் த ஓவரி க்ரோஸ் இன்டு த ஃப்ரூட் அண்ட் தென் அதர் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர் ஃபால்ஸ் ஆஃப் த சீட் டெவலப்ஸ் ஃப்ரம் த ஓவியூல்ஸ். நல்லா கவனிக்கணும். ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறமா சரிங்களா ஓவரி பார்ட் வந்து என்னவா மாறும்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரூட்டாக மாறும். ரிமைனிங் அதர் பார்ட் பெட்டல் அதெல்லாம் என்னவாகிடும், ஃபால் ஆஃப் ஆகிடும், அதெல்லாம் விழுந்துடும், அதெல்லாம் உதிர்ந்து போயிடும். நெக்ஸ்ட்டு சீட் டெவலப் ஃப்ரம் த ஓவியூல்ஸ். அந்த ஓவரிக்குள்ளே ஓவல்ஸ் இருக்குது இல்லையா, அதான் என்னவாகுதுனாக்கா சீடாக மாறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ovary develops into the fruit and then ovules develops into the seed. ஓகேவா? So the seed contains an embryo enclosed in a protective seed coat. So based on the number of cotyledons in the seed, flowering plants have been divided into the two groups, namely dicotyledon and also the monocotyledons. நல்லா கவனிங்கம்மா. சீடு வந்து அந்த எம்ப்ரியோ இருக்குல்ல, அது நல்லா அவுட்டர் கவரிங், சீடு உள்ளே இருக்கும், அதனுடைய சுற்றி என்னது அவுட்டர் கவரிங் வந்து க்ளோஸ் ஆகிருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ ஒரு சீடினுடைய காட்டிலிடன் பேஸ் பண்ணி சீடு வந்து என்ன பண்ணுறாங்க, 2 டைப்ஸாக வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டைகாட்டிலிடன் அண்ட் தென் மோனோகாட்டிலிடன். சரிங்களா? ஸோ டைகாட்டிலிடன்ஸ் ஹாவ் சீட்ஸ் வித் 2 காட்டிலிடன். இதுதான் சரி. ஒரு சீடு எடுத்து நம்ம ஈக்குவலாக டிவைட் பண்ணும்போது நமக்கு 2 ஈக்குவல் ஆஃப் கிடச்சிச்சின்னா அதுக்கு என்ன பேர்னாக்கா டைகாட்டிலிடன். நம்ம சீடை பிரேக் பண்ணும்போது சரிங்களா, சீடை பிரேக் பண்ணும்போது நம்மளால் 2 ஈக்குவல் ஆஃப் கிடைக்காது. அப்படி கிடைக்கலனா அதுக்கு என்ன பேர்னாக்கா மோனோகாட்டிலிடன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா டைகாட்டிலிடன் ஹாவ் சீட் வித் 2 காட்டிலிடன்ஸ். எக்ஸாம்பிள் என்னென்ன பிளான்ட்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பீ, பீன்ஸ், கேஸ்டர். ஓகே. ஸோ தே லீவ்ஸ் வித் நெட்டட் வீனேஷன் அண்டு டேப் ரூட் சிஸ்டம். ஸோ இதுதான் டைகாட்டு சீடு. இது 2 ஈக்குவலாக ஆஃபாக பிரேக் பண்ணலாம். அதில் என்ன டைப் ஆஃப் த வீனேஷன், அதாவது வீனேஷனாக வெயின்ஸ் இப்படி ப்ரெசென்ட்டாக இருக்குன்னா அப்படி பேரலாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். அந்த டைகாட்டிலிடன் பிளான்ட்டில் என்ன டைப் ஆஃப் த ரூட் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா டேப் ரூட் சிஸ்டம். நெக்ஸ்ட்டு மோனோகாட்டிலிடன்ஸ் ஹாவ் சீட் வித் 1 காட்டிலிடன். எக்ஸாம்பிள் மெய்ஸ், ரைஸ் அண்ட் தென் வீட். ஸோ இது வந்து மோனோகாட்டிலிடன் பிளான்ட்டில் இருக்கும். எதுனாக்கா என்னது மோனோகாட்டிலிடன் சீட்ஸ் வந்து எந்த டைப் ஆஃப் த பிளான்ட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஓகே மெய்ஸ், ரைஸ் அண்ட் தென் வீட். ஓகே. ஸோ தே ஹாவ் லீவ்ஸ் வித் த பேரலல் வீனேஷன் அண்டு ஃபைப்ரஸ் ரூட்ஸ். பேரலாக இருக்கும். இது வந்து ரெட்டிகுலர் வீனேஷன். ரெட்டிகுலர்னால் இப்படி பிரான்ச் இங்கே சரியாக உங்களால் பார்க்க முடியல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன், இதுலேயே பிரான்ச்சஸ் வரும். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஸ்ட்ரைட் லைன் இப்படி இவ்வளோ தான் இருக்கும். திஸ் இஸ் த பேரலல் வீனேஷன். ஸோ இது என்ன டைப் ஆஃப் ரூட் சிஸ்டம்னு பார்த்தீங்கன்னா ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம். சரிங்களா? அப்போ மோனோகாட்டிலிடன் பிளான்ட்டாக இருந்துச்சுன்னா பேரலல் வீனேஷன் இருக்கும், ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் இருக்கும். டைகாட்டிலிடன் பிளான்ட்டாக இருந்துச்சுன்னா ரெட்டிகுலர் வீனேஷன் இருக்கும், டேப் ரூட் சிஸ்டம் இருக்கும்.